பெண்கள் உண்மையான பக்தர்களா இருந்தாங்கன்னா சபரிமலையில போய் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு 50 வயது வரைக்கும் காத்திருப்பாங்க. நீங்க ஏன் வழக்கு போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கோயிலுக்குள்ள அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்து இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இந்த கருத்தை சொன்னது யாரா இருப்பா அப்படின்னா, இயல்பிலேயே அவங்க பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது மதத்தை முன்வைத்து அரசியல் நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளில் ஒருவரான பி.வி. நாகரத்னா தான் இந்த கருத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. சபரிமலைக்குள்ள பெண்களை அனுப்பக்கூடிய ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணையின் போது இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்குல வாதாடக்கூடிய வழக்கறிஞர் இந்திராணி ஜெய்சிங் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சமூக சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம பேசுறோம். சமூக சீர்திருத்தம் என்று பேசணும்னு சொன்னா மதங்களும் தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் தானே, மதங்களுடைய சீர்திருத்தம் உள்ளடக்கியதான சமூக சீர்திருத்தம்னு ரொம்ப வேல்யூவான ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காங்க. ஏன் நீதிமன்றம் நீதிபதிகள் இப்படி கருத்து சொல்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா அடிப்படையில் ஒரு மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பின்மையில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாடு. அது என்ன மதச்சார்பின்மை அப்படின்னா, மதம் என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட நம்பிக்கை. அதுல அரசியல் கட்சிகளுக்கோ அரசுக்கோ நீதிமன்றங்களுக்கோ எந்த ரோலும் இல்லை, அவங்க தலையீடு செய்யக்கூடாது. அப்படி இருக்கிற போது ஏன் நீதிமன்றம் இப்படியான ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஒருவேளை லாஜிக் இப்படி கேட்கலாம். 50 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய 30-40 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எனக்கு சபரிமலையில போய் ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்ல கூடாது, நீங்கள் 50 வயதை காத்திருக்கணும் அப்படி நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது மாதிரி நீதிமன்றங்கள் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லலாமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம், ஒரு கவலை ஒரு பக்கம் இருக்கு.